வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, தர்ஷிகா உடைஞ்சு அழுறாங்க. விஜய் விஷால் வந்து கன்சோல் பண்றாரு. என்ன நடந்தது அப்டின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஏவி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அழுதுட்டாங்க அப்டின்னே சொல்லலாம். ஸோ தர்ஷிகாவும் அதுல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஏன் அப்டின்னா, பழைய விஷயங்கள ரீகால் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இந்த பிக் பாஸ் வீடு அவங்களுக்கு என்ன கத்துக் குடுத்தது அப்டின்றத அவங்க வந்து ரீகால் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெளிய போய் நின்னு சுத்தி பார்க்குறாங்க. இந்த வீடு எவ்வளோ நம்மளுக்கு கத்துக் குடுத்துருக்கு அப்டின்றத அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அண்ட் தென் இவங்க ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். பட் அவங்க வந்து இப்போ அந்த நிலைமையில இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போகும்போது வேற ஒரு தர்ஷிகாவா வந்து வெளியே போவாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க விஜய் விஷால் கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியால நின்னுட்டு விஜய் விஷால் கிட்ட இந்த வீடு எனக்கு நிறைய கத்துக் குடுத்துருக்கு. என் தப்ப உணர்த்தியிருக்கு, என்ன மாத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விஜய் விஷால்ட்ட வந்து சொல்றாங்க. விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு மட்டும் கிடையாது. எனக்கும் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கும் தான் அப்படின்ற மாரி. ஸோ ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அதிகமா பேசல. ஸோ ஒரு அளவுக்கு வந்து அவங்க அழுத உடனே விஜய் விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கண்ண தொடச்சு விடுறாங்க. ஓகே, ஐ அம் ஓகே, ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாரி அவங்களுக்கு சொல்லிட்டு, தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே நகர்ந்து போறாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் பொசிஷன்ல விச் மீன்ஸ் ஃபைனலிஸ்ட்டா வந்து இருக்கிறதுக்கான ஃபுல்லி டிசர்வ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தினால இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க அத வந்து அடிக்கடி இந்த ஷோல அதாவது ரீஎன்ட்ரி குடுத்ததுக்கப்புறம் சொல்லி காமிச்சுட்டே இருந்தது நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஸோ இது வந்து அப்கமிங் பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க அப்படின்ற பட்சத்தில அவங்க எங்கேயுமே டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு தர்ஷிகா ஒரு எக்ஸாம்பிளா அவங்க எடுத்துக்கலாம். எந்தவித சிச்சுவேஷன்லயும் கேம்ல ஃபோகஸ்டாவும், டாஸ்க்ல ஃபோகஸ்டாவும், பிக் பாஸ் குடுக்குற அறிவுரைகள்ல ஃபோகஸ்டாவும் இருந்துட்டாங்கனாலே அவங்க வந்து வெற்றியாளர் தான். ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸோ விஜய் விஷாலும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ட் ஆனாரு. பட் அவர் வந்து எப்படி ட்ராக்ல இருந்து டாப் 5ல வந்தாரு. ஸோ அதே மாரி தர்ஷிகா இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாரி எனக்கு ஒரு சஜஷன் வந்து நான் வந்து எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குட் பை சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்த விஷயங்கள பார்க்க போறாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஷோல யாரு வின்னரா இருக்க போறாங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.